வணக்கம். 30 வருடம் சிறையில் இருக்கிற விக்னேஸ்வர பார்த்திபனின் தங்கை வாகினி இப்போ 24 25ஆம் தேதி எங்களோட அண்ணாண்ட விடுதலைக்காக எல்லாரும் ஒருமித்த குரலாக கேட்க இருக்கிறோம். இதுவரையில் நாங்கள் அப்படி கேட்டதில்லை. இந்த முறை நாங்கள் எல்லாரையும் கேட்க போகிறோம் எங்கட அண்ணா விட சொல்லி. ஏனென்றா எங்கட அண்ணா பாவம் 30 வருஷத்துக்கு மேலேயும் அவர் அதுக்கே இருக்கிறார். இதை பார்க்குற எல்லாரும் இதில் வந்து குரல் கொடுக்கணுமென்று தான் நான் கேட்குறேன். ஏனென்றா எங்கட அண்ணா வழியில் வரணும். எங்களுக்கு எல்லா அமைப்பாக இருந்தாலும் போதும், அமைப்பாக இருந்தாலும் எங்கட அண்ணா காண்டி நீங்கள் வந்து குரல் கொடுக்கணுமென்று தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா 30 வருஷத்துக்கு பிறகு அவர் உள்ளுக்க இருக்கிறது நியாயம் இல்லை. எங்கட அண்ணாவை எல்லாரும் வந்து எல்லா அமைப்பையும் நாங்கள் கேட்குறோம். எங்கட அண்ணா நாங்கள் இப்படி ஒரு போராட்டம் நாங்கள் செய்ததும் இல்லை. எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியும். நாங்கள் இந்த முறை தான் கேட்குறோம். எங்கட அண்ணாவை இவ்வளோ நாள் நாங்கள் நம்பி நல்லா ஏமாந்து போனோம். இந்த முறை என்றாலும் எங்கட அண்ணாவை விடணுமென்றதுக்காண்டி எல்லாரும் ஒத்துழைச்ச எங்களுக்கு குரல் தரணும் எங்கட அண்ணா விடுதலைக்காக என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுறோம். நாங்கள் எத்தனையோ கோரிக்கை வச்சுட்டோம். ஆனால் ஒரு தரம் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. கடிதம் உங்களோட கிடைச்சிருக்கேன்னு சொல்லினமே தவிர மற்றும்படி எங்கட அண்ணாவை விடுவிக்கிறேன்ட்டு எந்த ஒரு வாயிலிருந்து நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. அன்றைக்கு வந்து அந்த இவர் வந்தவர் இங்கே சம்மணிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அரசியல் கைதிகளை விடணும் என்று சொல்லி அந்த மனித உரிமை அவற்ற வாயிலிருந்து வந்தது தான் நான் என் காதாலியாக கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னது சரிதான். ஆனால் இந்த அரசாங்கம் எடுக்குதில்லை அப்படி ஒரு முடிவை. எங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ நாங்கள் அதுக்காண்டி தான் கேட்க நிற்கிறோம். இப்போ எல்லார்கிட்டையும் ஏன்னா நாங்கள் தனியாக தான் கேட்டிருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் ஒட்டு மொத்தமாக கேட்குறதுக்காண்டி இருக்கிறோம். எல்லாரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்கும். வெவ்வேறு காலப்பகுதிகளில் மனிதாபிமானமின்றி கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான எமது உறவுகளை நினைவேந்துவதுடன் 30 ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி இன்று வரை சிறை கூடங்களுக்குள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் சுதந்திர விடியலுக்காக கரங்கோர்த்து குரலுயர்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய காலத்தின் கட்டாய தேவையாகும். தமிழினத்தை வேரறுக்கும் வரலாற்றின் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறைப்படுகொலை நாள் ஜூலை 25ஐ முன்னிறுத்தி சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களுக்கு சிரம் சாய்த்து நினைவேந்தி இன்று வரை சிறையிலே வாடும் உறவுகளின் விடுதலைக்கு வழியமைப்போம். அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக உணர்வு பூர்வமான போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க